ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கள்? வாங்க இன்னைக்கு என்னோட கார்டனில் என்னெல்லாம் இருக்குது பார்க்கலாம். இது ஒரு சின்னதாக ஒரு முளை கண்டு வச்சது. பட் பரவாயில்ல, வச்சதுக்கு ஓரளவு காய் வந்திருக்குது. தக்காளி எல்லாம் கொஞ்சம் பழுத்திருக்குது, எல்லாம் இல்லை, கொஞ்சம் பழுத்திருக்குது. இதை பிடுங்கி கொண்டு போயிட்டு இன்னைக்கு ஒரு கறி வைக்க போகிறேன். எந்த ஒரு மருந்துமே அடிக்கல இந்த தக்காளி மரத்துக்கு. பட் இருந்தாலும் அது எப்படி நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க. ஒரு பூச்சியல் ஒன்றுமே அதை டேமேஜ் பண்ணல. ஸ்டில் ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்குது பார்க்க. தக்காளி காயை பிடுங்கி வச்சாலும் பழுக்கும்னு சொன்னவையல். பட் நான் மரத்திலேயே பழுக்கட்டுமென்று விட்டுட்டேன். பட் இருந்தாலும் கொஞ்சம் பயமாகத்தான் இருந்தது. ஏனெண்டா பேர்ட்ஸுகள் அது எல்லாம் அந்த பழத்தை கொத்திடும் அப்படின்ட்டு அடிக்கடி பார்த்து கொள்றது. பட் எதுவுமே கொத்தில்லை. பட் நல்ல டேமேஜ் ஆகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது பாருங்க. ஒரு குட்டி பழமே பழுத்திருக்குது. இங்கால பார்த்தீங்கன்னா பூசணி மரங்கள் இருக்குது, இதுக்குள்ள கீரை இருக்குது, இங்கால வெங்காயம் இருக்குது, அண்ட் இங்கால கொஞ்சம் தக்காளி மரமும் இருக்குது. அந்த மரத்துல ஒரே ஒரு பழம் மட்டும் பழுத்திருந்துச்சு. ஃப்ரெஞ்ச் பீன்ஸ் நல்லா நிறையவே காய்ச்சிருக்குது. நான் இவ்வளவு வருமென்று எதிர்பார்க்கல. ஜஸ்ட் ஒரு 3-4 மரம் தான் வச்சேன் நான். பட் ரெண்டாலும் நிறைய காயல் அது வளர்ந்து கொண்டே இருக்குது. அது கொடி படந்து 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 இன்னும் நிறைய காய்ச்சி கொண்டே இருக்குது. சம்மர்ல நீங்களும் தோட்டம் செய்ய போறீங்கன்னா மறக்காம இந்த ஃப்ரெஞ்ச் பீன்ஸ் வைங்க. ஏன்னா நான் கிட்டத்தட்ட ஒவ்வொரு இயரும் நான் இந்த ஃப்ரெஞ்ச் பீன்ஸ் வைக்க மறக்கிறது இல்லை. 1 வீக்லயே அது மரம் ரெடி ஆயிடும். சின்னதா வளர்ந்துடும். அந்த சீட்ஸ் போட்ட உடனே உள்ள வச்சுதான் சீட்ஸ் போட்டு எடுக்கணும். அது உடனே வளர்ந்துடும். ஸோ வெளியே வச்ச உடனே அது கொஞ்சம் டைம் எடுக்கும். எல்லாம் ஃப்ளவர் எல்லாம் காய்க்க தொடங்குறதுக்கு. பட் காய்க்க தொடங்கினதுக்கு பிறகு நிறைய காய் காய்ச்சி கொண்டே இருக்கும். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வச்சு வளர்த்ததுக்கு. இன்னைக்கு ஒரு மீன் குழம்பு ஒன்று வைக்க போறேன். அதுக்கு பிடுங்கிட்டு தக்காளி பழம் எல்லாத்தையும் வெட்டி போட்டு ஒரு செம்மையாக ஒரு மீன் குழம்பு ஒன்று வச்சிருக்கோம். வேறு லெவல், நல்லா சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வீட்டில் பிடிங்கின தக்காளி பழத்தில் ஒரு மீன் குழம்பு, சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு மீன் சொதி, அதில் ஒரு பீன்ஸ் பிரட்டலும் இப்போ செய்ய போகிறேன். தக்காளி பழம் நல்லா வதங்கினதுக்கு பிறகு பிடுங்கிட்டு வந்த பீன்ஸ் எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி போட்டு நல்லா வதங்க விட்டு மூடி ஒரு 5 minutes வதங்க விட்டால் ரெடி ஆயிடும். இப்போ பீன்ஸ் பிரட்டல் ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான ஒரு பீன்ஸ் பிரட்டலும் மீன் குழம்பும் நான் புட்டோட சாப்பிட போறேன். நீங்களும் அதே மாதிரி சமைச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.